இதில் ஒரு பேசிக் ஆஸ்பெக்ட் இதில் இருக்குது. எந்த ஒரு ஊழியக்காரனும், அதாவது ஊழியக்காரன் சொன்னால் சும்மா சாதாரணமாக ஒரு கிராமம் போகிறோம் வர்றோம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஹீ இஸ் பிகமிங் எ பப்ளிக் ஃபிகர், ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட், ஐதர் இன் இஸ் பாஸ்டரல் காலிங் அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டிக் புல்பிட் அல்லது ஒரு ஆர்கனைசேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏதோ இந்த மாதிரி இந்த 3 ஆஸ்பெக்டில் எது இருந்தாலும் அவன் தன்னை வந்து கர்த்தர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃப்ரம் டே 1 he should start developing or identifying and developing second liners. அடுத்த வரிசையினராக ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிடும். அது எங்கேருந்து நமக்கு அந்த லெசன் கிடைக்குதுன்னு சொன்னால் ஜீசஸ்லேருந்து கிடைக்குது. பழைய ஏற்பாட்டிலே நிறைய இருக்குது, பட் ஜீசஸ்லேருந்து கிடைக்குது. மோசஸ், ஜாஷுவா, எலைஷா அதெல்லாம் இருக்குது, கை தண்ணி ஊற்றினா அது இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் கூட நியூ டெஸ்டமென்ட் வரும்போது when Jesus started preaching repent and believe the gospel, kingdom of God is at hand, அடுத்த உடனே அப்படி போகிறாரு, கல்லிலே கடல் போகிறாரு, 2 பேரும் பிடிக்கிறாரு, வாப்பா என் பின்னால் வாங்குறாரு. அப்போ நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னார். இது அன்னைக்குள்ள மெசேஜுக்கும் இன்னைக்குள்ள இல்லை மோஸ்ட் ஆஃப் த புல்பிட்ஸ் மெசேஜுக்கும் உள்ள பெரிய தப்பு இதுதான். கம் டு ஜீசஸ் யூ வில் பி பிளஸ்ட் அப்படின்னு சொல்லி பைபிளில் டீச்சிங்கே கிடையாது. இயேசுவினிடத்தில் வா நீ ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு டீச்சிங் கிடையாது. இயேசுவினிடத்தில் வா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு தான் இருக்குது. என்னை பின்பற்று நான் உடனே மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்போ நீ மற்றவங்களுக்கு தான் அங்கே தான் வருது, அது ஆரம்பமே அங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம இந்த பேசிக் இந்த மெசேஜ்லேயே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. முதலாவது, அப்போ நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து முதல்ல இருந்தே அந்த அசோசியேட்ஸை அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஜீசஸ் அப்படி, பால் என்ன அழகாக பாருங்க, தீமோத்தி, டைட்டஸு. பட் நம்மகிட்ட ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம சொந்தக்காரன் அல்லது நமக்கு தெரிஞ்ச நம்ம வசதி, நம்ம ஊர்க்காரன், நம்ம ஜாதிக்காரன், இப்படி யாரையாவது நம்மளை அறியாமல் ஒரு பிசாசு உள்ளே இருந்து நம்மளை அப்படியே திண்டிக்கிட்டே இருக்குது. பட் அவங்ககிட்ட அப்படி இல்லை. எலியாவும் எலிசாவும் சொந்தக்காரங்களா? இவன் எந்த ஊர், அவன் எந்த ஊர்? பவுல் வந்து பியூர் பிளட்டட் ஹீப்ரூ, எப்ரேயரில் பிறந்த எப்ரேயன், சுத்த நாடாரு. சரியா? சிரிக்காதீங்க, சுத்த நாடாரு, கொஞ்சம் கூட கலப்படம் கிடையாது. ஆனால் அரப் யூதன் யாரு? தீமோத்தி தூக்குனார்ல, இவனோட எத்தனை பேர் இருந்தாங்கல்ல பவுலோட, அவங்கள என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பொடியன் இவன் வேற தீமோத்தி, டிமிடு, இவனை போய் சூஸ் பண்ணுறான்னு நினச்சிருப்பாங்க. சரி, இவனாவது பாதி யூதன், அடுத்தவன் யூதனே கிடையாது, முழுக்க கிரேக்கன், தூக்குனாங்க. அப்போ இந்த கர்த்தரால் ஒரு பொறுப்பான ஊழியனாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த டிசர்ன்மெண்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் லைன், அடுத்த லைனர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முதல்லையே அந்த ஒரு இன்சைட் இல்லைன்னா நெடுகவே அவங்க வந்து they will be only building up their own empires. கிங்டம் ஆஃப் காட் யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அது சாம் கமலேசனாக இருக்கட்டும், சுந்தரமாக இருக்கட்டும், அது எமில் அண்ணனாக இருக்கட்டும், அது ஜீவானந்தமாக இருக்கட்டும், தேவர் எக்யூபர்ட்ஸ், மற்றவர்களை பக்குவப்படுத்தி பயிற்சிக்கிறவர்களாக தான் இருந்தாங்க. அது இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் குறைவா இல்லை, மற்றவங்களை நம்ம வந்து நமக்கு பயன்படுத்துகிறோம், அவனே ஒரு பயன்படும் பாத்திரமாக மாற்றலை. இந்த நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க பர்சனல் எம்பையர், அதெல்லாம் சொன்னீங்க. இந்த நெப்போட்டிசம், காஸ்டிசம், ரீஜனலிசம், டைனாஸ்டி, கொஞ்சம் உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிருங்களேன். இது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கிருபையினால அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி, அது நமக்கு நம்ம யார் அவரை கேள்வி கேட்கறது, எருசலேமில் ஆரம்பித்த மாதிரி ஆண்டவர் வந்து சவுத் இந்தியா அதிலும் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பித்தார். அது நம்ம வந்து அவருடைய சாவரினது. ஸோ இன்றைக்கி போன ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லணும்னா நேஷ்னல் லெவல் லீடர்ஸ், நேஷ்னல் லெவல் மிஷனரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபவுண்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு தான். அது நம்ம தியோடர் வில்லியம்ஸாக இருக்கட்டும், அது சாம் கமலேசனாக இருக்கட்டும், அது பேட்ரிக் அண்ணனாக இருக்கட்டும், அது ஒரு எம்எல் ஜெபி சிங்காக இருக்கட்டும்,
அல்லது ஒரு மவுண்ட் சிலாசரஸாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ எல்லாம் அப்படிதான் கர்த்தர். அது வந்து அதை வச்சு நம்மளை அறியாமல் நம்ம இந்த ரீஜனலிஸ்டுக்குள்ளே போயிடுறோம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்போ அந்த கிராஸ் பண்ணிடுறோம், குயிக்காக கிராஸ் பண்ணிடுறோம். அந்த 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 பவுண்டரிஸை நம்ம கிராஸ் பண்ணாமல் கூட்டத்துக்கு வெளியே போனால் கூட நம்ம மைண்டுக்குள்ளே அந்த அந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம பேசும்போது நம்மூர் பையங்கிறது. அது திருநெல்வேலிக்காரங்க என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் நம்மூர் பையன்போம். நாகர்கோவில்காரங்க ஊர்லம்போம், அவங்க ஊர் ஒன்று தான் ஊருங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் இது வந்து நம்முடைய பிளட்லேருந்து இந்த இந்த வகை ஜாதி பிசாசு போகணும். இது வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். இது போகாத வரைக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம வந்து இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து வந்தாங்கங்கிற ஃபேக்ட் ஒரு பக்கம் இருக்கு. தட் இஸ் காட் சாவரின்ங்கிறேன். ஓகே, நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் ஸ்பெஷல் ஹியர். மோஸ்ட்லி சொல்கிறோம்ல, நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுக்கல, உங்கள் மேலே உள்ள அன்பு, அந்த அன்பு எப்படி சாவரின் லவ். ஸோ திருநெல்வேலியோ நாகர்கோயிலோ இது என்னன்னு சொன்னால் அது ஒரு சாவரனிச்சு, அவ்வளோதான். மிஷினரிஸ் அங்கே வந்து அவங்களுடைய குவாலிட்டி, மிஷினரிஸ் அங்கே அடிக்கப்பட்டு ரத்த சாட்சி எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கிறிஸ்டியன் சிஎம்எஸ் கிறிஸ்டியன் மிஷினரி சொசைட்டி வேறு, எஸ்பிஜி வேறு. இந்த ரெண்டு விதமான மிஷினரிஸும் சவுத்துக்கு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அப்ரோச்சே ரொம்ப வித்தியாசம். அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க, பட் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அவங்களுடைய டெடிக்கேஷன், அவங்களுடைய டீச்சிங் வாஸ் மச் ஹையர் அண்ட் டீப்பர் தென் அதுக்கு மேலே நார்த் இந்தியாவில் வந்த மிஷினரிஸுக்கு. தட் இஸ் அ ரீசன். ஏன் அப்படிப்பட்டவங்களை மட்டும் ஆர்டர் அனுப்புனாரு? சாவரின். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்? ஒரு ப்ரீடிங் கிரவுண்டுன்னு கூட சொல்லலாமா? சம்டைம்ஸ் காட் ஃபைண்ட்ஸ் அ ப்ரீடிங் கிரவுண்ட். லீடர்ஸ் சீம் டு இமர்ஜ் இன் பேச்சஸ். ஜெருசலம் லீடர்ஸ் டோன்ட் இமர்ஜ் இண்டிவிஜுவலாக அதிகமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இமர்ஜ் இன் பேச்சஸ். கண்டிப்பாக. இப்போ பிகாஸ் அண்ட் யூ சம்டைம்ஸ் பிகம் த ப்ரீடிங் கிரவுண்ட். ஆமாம். Like Emil Jebasing Annan is a breeding ground. You are a breeding ground. If you didn't come for the ministry, many would not have come. So sometimes an individual becomes a breeding ground. Sometimes a region becomes a breeding ground. The spiritual climate. So it's not regionalism. It's not regionalism. நம்ம அது regionalism ஆக்கிடுறோம். Nepotism and dynasty. I know I'm trying to get words out of your mouth. It's a big issue, அண்ணே. ஏன்னா தாவீது இருக்கும்போது சவுல் சொந்த மகனை தெரிந்து கொள்ளக்கூடிய லீடிங் ஆசைகள் வரும். அப்போ என்ன பண்ணுறது? அதாவது ஒரு நேச்சுரலாக ஒரு எமர்ஜ் ஆனால் அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நேச்சுரலாக எமர்ஜ் ஆகலாம், கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பிளான்டாக அப்படி செய்கிறது வந்து அதுக்கு பிப்ளிக்கல் சாங்ஷன் இல்லை. பிப்ளிக்கல் சாங்ஷன் அதுக்கு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி தானே சாமுவேல் தான் பிள்ளைங்களை வச்சான், போயிடுச்சுல்ல. அப்போ நீங்கள் அந்த செகண்ட் லைன் சொல்லி வரும்போது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உங்கள் மைண்டில் சில செட் பண்ணிட்டு நானா இவ்வளோதான் சொல்லி நம்ம சர்ச்சை வந்து மினிஸ்ட்ரியை வந்து காட்ஸ் ஒர்க்குன்னு நினைக்கிற மூலமே அதை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஐ யூஸ் தட் வேர்ட் ப்ராப்பர்ட்டி. அதை ப்ராப்பர்ட்டியை நினைக்க ஆரம்பித்த உடனே நமக்கு இப்படி தானே வந்துடுது. அது ப்ராப்பர்ட்டி இல்லை, ஐ எம் ஸ்டூவர்ட், அவ்வளோதான். இதிலெல்லாம் கொஞ்சம் மென்டல் கரெக்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்கு. அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது பிரதர் ஜீவானந்தம் வந்து இந்த 100 பேர் உருவாக்குனது அவருடைய ஊழியத்துக்காக இல்லை. பாஸ்டர் சுந்தரம் உங்களோட நேரம் செலவழிச்சது ஏசியாவுக்கு ஒரு பாஸ்டர் தேவைன்றதுக்காக இல்லை. இன்னைக்கு அப்படி நம்ம டெவலப் பண்ணாலும் இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் த ஸ்மாலர் சைடு. என்னுடைய மினிஸ்ட்ரிக்காக இது கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பார்வை இல்லாததுனால் வருகிறதா? ஆமாம், அந்த லார்ஜர் பிக்சர் இல்லை. அட் த மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் மகன்கிட்ட வந்து இந்த தொடர் ஓட்ட கட்டையை தான் கொடுக்க முடியும், பேட்டன் தான் கொடுக்க முடியும், மேண்டில் கொடுக்கவே முடியாது. தொடர் ஓட்ட கட்டை ஹரிசாண்டல் டிரான்ஸ்ஃபர், மேண்டில் வந்து மேலேருந்து விழணும். இதுதான் பாயிண்ட்டு. நிறைய பேருக்கு பேட்டன் வந்துருச்சு, அந்த பேட்டனை வச்சுட்டு ஓடலாம். பட் மேண்டில் விழணுமே, மேண்டில் விழுறதுக்கு அவன் கிரையம் செலுத்தணுமே. எனக்கு ரெட்டிப்பான வரம் தாருன்னா முட்டு போடு அப்படின்னு 2 கை வச்சாரா? இல்லை, அங்கே வா இங்கே வா. ஏன்னா பக்கமா புரசவாக்கத்துக்கும் கீழ்பாக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸாக அந்த 2 இடமும். வெளியே போனது நான் அங்கே இருக்கிறேன் அங்கே வா, அங்கே இருக்கிறேன் இங்கே வா.
எவ்வளோ மைல் அவன் நடக்க வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும். He made it difficult for his next liner and he demanded an obedience which involved sacrifice to get that man. அப்போனா கிடைக்கிறதுலாம் கிடைக்காது. பாவம், இவன் ஆரம்பத்துலேருந்து கையில் தண்ணி ஊற்றிட்டு இருந்திருக்கான். அதாவது சாப்பிட்ட பிறகு கைகள் அப்படி நம்ம புரிஞ்சுக்குவோமே, சாப்பிட்ட பிறகு கைகளுக்கு தண்ணி ஊற்றிருந்திருக்கான். இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தவன்ட்ட அங்கே வான்னு சொல்லி அலக்கழிச்சார்ல. ஏன்? He must know that his succession is based only on sacrificial obedience and obedient sacrifice. Saul was chosen. And God himself removes Saul and brings David. At times leaders fail to understand their call and destiny and purpose. God sidelining them. Eli the priest and his household. உடன்படிக்கை பண்ணாலும் அதை நான் வாபஸ் வாங்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தேவனுடைய இன்டர்வென்ஷன் தேவையா இன்றைக்கு சபைக்கு? பீப்புள் இன் ராங் பொசிஷன்ஸ் உட்கார்ந்துருக்கிறாங்களா? கர்த்தர் வந்து எனக்கு இப்போ இருக்கிற என்னுடைய புரிதலின்படி, ஐ ஒன்ட் சே திஸ் இஸ் இன்ஃபாலிபிள் கமெண்ட், பட் என்னுடைய புரிதலின்படி இப்போ அவ்வளோ குயிக்காக கடவுள் வந்து அப்படியே செட் அசைட் பண்ணுறது, ஆப்வியஸாக அவனை சைட் லைன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அது அவர் லெட் இட் கோ அப்படின்னு விடுறாரு. அதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். டேக்கிங் அட்வான்டேஜ். ஆமாம். we don't understand God properly at that time. நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்டுறோம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அவர் அந்த மாதிரி அவ்வளோ குயிக்காக வந்து தி கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் ஆர் irrevocable. தேவனுடைய அழைப்பும் அவருடைய வரங்களும் மாறாதவைங்கிறது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, உடனே எடுத்துக்கொள்ளப்படாதவை. இட் மே பி கண்டினியூ ஃபார் லைஃப் டைம். ஸோ இந்த டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஆஃப் காட் is very much mistaken and misunderstood in Christian ministerial sphere. This is my understanding. I won't claim infallibility for this statement.